வணக்கம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்மனுக்குரிய நாளாகும். பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளாக பார்க்கப்படுது. அதனால இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினால் அது வெற்றியாகவே அமையும். நல்லதொரு தொடக்கத்திற்கு உகந்த கிழமைதான் வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையின் சிறப்பையும் வெள்ளிக்கிழமை விரதத்தின் சிறப்பையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். செல்வத்திற்கு உரிய மகாலட்சுமியை 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பணவரவு உண்டாகும். அதே மாதிரி பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் கிடைக்கும். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும். வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகியோடும். அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்வு கிடைக்கும். அரச மரத்தடியில் வீற்றிருக்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையன்று 11 தீபம் ஏற்று வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும். இதே மாதிரி அரச மரத்தை 11 முறை சுற்றி வருவதும் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. தொடர்ந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம். லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அவளுக்கு அம்சமாக விளங்கும் உப்பை நாம் வாங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டிலும் லட்சுமி கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. கனகதரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமியின் பெருமையையும் புகழையையும் போற்றி சொல்லக்கூடிய மகத்துவம் வாய்ந்த ஸ்துதி. ஆதிசங்கரர் அருளிய இந்த ஸ்தோத்திரத்தை வீட்டில் உள்ள பெண்கள் தினமும் அதிகாலை அல்லது அந்தி பொழுதில் படித்தாலோ கேட்டாலோ அந்த வீட்டில் செல்வ நிலை பெருகும். அது கல்லுப்பு மட்டும் இல்லாமல் அரிசி, தானியங்கள் இந்த மாதிரி பொருட்களையும் வாங்கி நிரப்பி வைக்கலாம். வெள்ளிக்கிழமையன்று பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மகாலட்சுமியின் கடாட்சம் பெறுவதற்கு மிகவும் சிறந்த வழி. ஆண்கள் அந்த நாளன்னைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. அது வறுமையை ஏற்படுத்தும், கடன் பிரச்சனையில் சிக்க வச்சிடும். அதே மாதிரி ஆண்கள் முடிவெட்டவோ முகசவரம் செய்யவோ கூடாது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.